அனைவருக்கும் வணக்கம். ஆஸ்ட்ரோமைண்ட் தெரபி அன்புள்ளங்கள் அனைவரையும் இந்த புதிய வீடியோவில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். 2025ஆம் ஆண்டு அந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம். ஏற்கனவே நான் புத்தாண்டு பலன்கள் சொல்கிறப்ப இந்த 4 கோள்கள் மேஜர் கோள்களை வைத்து உங்களுக்கு அறிவுறுத்தல் கொடுத்துருப்பேன். என்ன மாதிரி அந்த வருடங்களில் ஏற்பட போகுது பலன்கள் அப்படின்னு சொல்லி. இப்போ கொஞ்சம் டீட்டெயில்டாக என்ன மாதிரி, ஏன்னா ஒரு 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 ஜாதகத்தோட வெயிட்டை பார்க்கணும் அப்படின்னாலே 5-9க்குரியவர்களுடைய வலிமையை மெயினாக பார்த்துக்கணும். பார்த்துட்டு அதற்கேற்றபடி தான் பலன்கள் தீர்மானிக்க முடியும். ஏன்னா 5-9 அதிபதிகள் வீக்காக இருந்தால் அவங்க சுமாரான ஜாதகமாக, அதாவது கேட்டகரி பிரிக்கிற மாதிரி இருக்கும். பிலோ ஆவரேஜ், ஆவரேஜ், எபோவ் ஆவரேஜ்னு இப்படி அதை நம்ம பிரிக்கிற மாதிரி இருக்கும். இப்போ அந்த வகையில் இந்த வீடியோவில் 2025 புத்தாண்டு பலன்கள் ஒரு 12 ராசிகளையும் 4 கேட்டகரியில் பிரிச்சுக்கிறேன். ஏன்னா என்ன மாதிரி அவங்களுக்கு பலன்கள் ஏற்பட போது கொஞ்சம் டீட்டெயில்டாக அவங்களுக்கு அந்த புரிதலை அறிவுறுத்தலை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. இதில் 12 ராசிகளையும் 4 விதமாக போட்டு அது அவங்களுக்கான அறிவுறுத்தல் கொடுப்பேன். இது மெயினாக ஏற்கனவே பார்த்தப்ப இந்த ராகு, கேது, சனி பகவான், குரு பகவான் இந்த 4 கோள்களும் ஒரு 5வது மாதம் வரைக்கும் எப்படி பலன்கள் இருக்கோ, 5க்கு அப்புறம் எப்படி 7 மாதங்கள் பலன்கள் இருக்கோ அதை கன்சால்டேட் பண்ணி பர்சன்டேஜ் கொடுத்துருப்பேன். அதையும் பார்த்துக்கணும். அது கண்டிப்பாக அந்த பர்சன்டேஜுக்கு எஃபெக்ட் இருக்கும். அதில் கொடுத்த அறிவுறுத்தல்களும் அந்த மேஜர் கோள்கள் இம்பேக்டை ஏற்படுத்தும். அதை தாண்டி இந்த பூர்வ புண்ணியாதிபதி, பூர்வ பாக்கியாதிபதிங்கிறவங்க வலிமையாக இருந்தால் நல்ல இடங்களில் நல்ல நட்சத்திர சாரத்திலெல்லாம் இருந்து இந்த புத்தாண்டு துவக்கக்கூடிய டயத்தில் பலன்கள் சற்று மாறுபடும். பாசிட்டிவாகவோ நெகட்டிவாகவோ கொஞ்சம் மாறும். ஸோ அதுக்காக டீட்டெயில்டாக இந்த 12 ராசிகளையும் 4 ரேங்காக பிரிச்சுக்கிறது. ஃபஸ்ட் ரேங்க் அப்படின்னா ரொம்ப எக்ஸலண்ட்டாக இருக்கணும். இப்போ 4th ரேங்க் அப்படின்னா கொஞ்சம் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அது அப்படிங்கிற அறிவுறுத்தல். ஏன்னா நம்ம போராட்டங்கள், பிரச்சனைகள் அதெல்லாம் வருங்கிற மாதிரி புரிஞ்சுக்கணும். அது ஒவ்வொரு ரேங்க்குக்குமே நான் தலைப்பை கொடுத்துருவேன். அதில் ஒவ்வொரு ரேங்க்குக்கும் ஒரு 3 ராசிகள் வரும். அந்த 3 ராசிகளையும் தெளிவாக அவங்களுக்கு இந்த புத்தாண்டு எப்படி நடக்கும் முன்னமே நம்ம தெரிஞ்சுக்கிறது. இது என்னதான் நான் ப்ரெடிக்ஷன், இந்த புத்தாண்டு பலன்கள் நான் சொல்கிறது மாத்திரமல்ல, இந்த யூடியூப்பில் அந்த மாஸ் கம்யூனிகேஷன் மீடியா, அந்த டிவியாக இருக்கட்டும், யூடியூப், இன்டர்நெட் ரிலேட்டடான இதில் சொல்லக்கூடிய அத்துணை பலன்களுமே பார்த்திங்கன்னாக்கா கோச்சார ரீதியாக அந்த அடிப்படையில் தான் பலன் சொல்லுவாங்க. பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் பார்க்குறப்ப தான் ரெண்டுத்தையும் மிங்கிள் பண்ண முடியும். ஏன்னா பிறப்பு ஜாதகமே முதன்மையானது. அதுக்கு தான் 70-75% பலன்கள் பலிதமாகும். இது கோச்சார ரீதியாகங்கிறப்ப ஒரு 25-30% வர்றதே பெரிய விஷயம். இருந்தாலும் அது மாதிரி எண்ணங்கள், அது மாதிரி சூழல்கள் இதெல்லாம் வரும். ஸோ இதுவும் முக்கியம். இப்போ பாஸ் மார்க்குன்னா 35னாக்கா இப்போ 25 மார்க்கு வாங்கிறது முக்கியம். ஸோ அதனால தான் இந்த இதை கொஞ்சம் டீட்டெயில்டாக ஒரு சரியான புரிதல், ஒரு அறிவுறுத்தல் கொடுப்போன்னு தான் நான் இந்த வீடியோவை போடுறேன். இப்போது 4th ரேங்க்கில் வரக்கூடிய அந்த 3 ராசிகளுக்கான அந்த புத்தாண்டு பலன்களை தான் பார்க்க போகிறோம். அந்த 3 ராசிகளுக்கான அந்த அறிவுறுத்தல், அந்த தலைப்பை பார்த்துருவோம். பகை அண்டு பாதகம் வழி கற்றுக்கொள்ள போகும் ராசிகள். மீண்டும் உங்களுக்கான அறிவுறுத்தலை அந்த தலைப்பை சொல்லிடுறேன். பகை பாதகம் வழி கற்றுக்கொள்ள போகும் ராசிகள். எந்தெந்த ராசிகள் இந்த பகை பாதகம் வழி கற்றுக்கொள்ள போகுது அப்படின்னா மிதுனம், கும்பம், மீனம் 3 ராசிகள் வருது. இப்போ நம்ம முதல்ல மிதுன ராசி, மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள் அவங்களுக்கு என்ன பலன்கள், இந்த புத்தாண்டு பலன்கள் என்ன மாதிரி, பகை விரோதம், ஏன் இதை மாதிரி அறிவுறுத்தல் கொடுக்குறேன் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருவோம். இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது தனுசு லக்னத்தில் இந்த புத்தாண்டு பிறக்குது. அண்டு உத்திராட நட்சத்திரத்தில் பிறக்குது. மிதுன லக்னத்துக்கு அது 7வது லக்னம். மிதுன லக்னம், மிதுன ராசிக்கு அது 7வது லக்னம், 7வது ராசியாக வரும். இது உதயம் அப்படின்னா அது அஸ்தமனம்னு ஆகும். அப்போ மற்றவங்க சூழலோட
நிறைய கனெக்ட் ஆகிற மாதிரி தான் வரும் இந்த ஆண்டு. ஏதாவது மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்கள், மற்றவங்க சூழல், பார்ட்னர் இவங்க வழியாலாம் குளறுபடிகள். அது பாருங்க, உத்திராட நட்சத்திரத்தில் அந்த சந்திரன் இருக்கார். அது மூன்றாவது ராசி, அதாவது 3ஆம் பாவத்துக்கு அதிபதியாக வரக்கூடியவர். அப்படி தைரியம், வீரியம், பராக்கிரமத்துக்கு சூரியனாலே ஒரு பவரு. ஸோ அது 7ஆம் இடத்துல போய் இருக்கிறப்ப மற்றவங்களோட இணைந்தால்தான் உங்களுக்கு தைரியம் ஒரு இதெல்லாம் வரும். ஸோ அதனால தான் நீங்கள் முயற்சியை விட்டுறக்கூடாது. 3ஆம் இடம்ங்கிறது முயற்சிக்குரிய கோள். அதனால தான் கடந்த அறிவுறுத்தலில் நான் கொடுத்துருப்பேன், 2025 புத்தாண்டு பலன்கள் முன்னமே நான் போட்டதில் மிதுனத்துக்கு என்ன அறிவுறுத்தல் கொடுத்துருப்பேன் அப்படின்னா, முயற்சிகள் வெற்றியாகும் தெளிவான ஆண்டுன்னு போட்டிருப்பேன். அப்போ நீங்கள் முயற்சி பண்ணுறத விடக்கூடாது. ஏன்னா 3ஆம் இடத்ததிபதி 7ல் இருக்கிறப்ப இது அஸ்தமனம்னு ஆகுது இல்லையா, லக்னம் உதயன்னு, அது கொஞ்சம் வீக் ஆகும். அண்டு கூடவே 2ஆம் இடத்ததிபதி இருக்கார். ஸோ 2, 7 மாரக ஸ்தானங்கள், மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுக்கும். நீங்கள் தைரியமாக வீரியமாக எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார், நம்ம செய்கிறது கரெக்டு தானே, நம்ம யாருக்கும் ஏமாற்று வேலை, திருட்டு வேலை இல்லை வேறு மாதிரி கெட்ட இது எதுவும் செய்யலை அப்படின்னு தைரியமாக இறங்கணும். அதனால தான் நாங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் தெளிவான ஆண்டுன்னு சொன்னேன். இருந்தாலும் இதில் பகை, இந்த ஹெட்டிங்கில் என்ன சொல்லியிருக்கேன், பகை பாதகம் வழி கற்றுக்கொள்ள போகும் ராசிகள். இப்போ மற்றவங்களை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க. ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு பாதகாதிபதியாக வரக்கூடிய குரு பகவான் 5வது மாதம் அன்று, அந்த 15/5/2025 அன்று உங்கள் லக்னம் அந்த ராசியிலேயே வரார். அவர் பாதகாதிபதி லக்னத்திலேயே இருக்கிறப்ப மற்றவங்க வழியாக பாதகங்கள், பாதகமான சூழல், தொழில் வேலை ரீதியாக சில சிக்கல்கள்லாம் வரும். பட் அதெல்லாம் பொருட்படுத்தக்கூடாது. கடவுள் மேலே பாரத்தை போட்டு நம்ம முயற்சியை பண்ணிடணும். விடாமுயற்சிங்கிறது கண்டிப்பாக மிதுன லக்னம் அண்டு மிதுன ராசி அன்புள்ளங்களுக்கு வேண்டும். அப்போ தான் அது தெளிவான ஆண்டுன்னு இருக்கும் பாருங்க. ஏன்னா அந்த கேது பாசிட்டிவாக உங்களுக்கு வர்றது, முயற்சிகளில் ஒரு தெளிவு, குழப்பம் தீர்ந்து. ஏன்னா கேதுனாலே ஆராய்ச்சிக்குரிய கோள். ஆராய்ச்சிங்கிறது ஹெவியாக இருக்கும் அவங்களுக்கு. இது செய்யலாமா வேணாமான்னு யோசிக்கிற அந்த குழப்பங்கிறது வேற, ஆராய்ச்சிங்கிறது ஒரு இதில் டீப்பாக போகிறது, இதில் என்ன சாதக பாதகங்கள் இருக்குன்னா. ஸோ அந்த கேது தெளிவாக உங்களுக்கு வெற்றியை கொடுப்பேன். ஆனால் அந்த பகை பாதகங்கள் வர்ற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா உங்கள் லக்னத்துக்கு லக்னாதிபதி புதன் 6ஆம் இடத்துல மறைகிறது. அந்த நியூ இயர் அன்று 6ஆம் இடத்துல இருக்கிறது ஒரு வலிமை இல்லை. 6, 8, 12 பாவகங்கள் மறைவு ஸ்தானங்கள். 6ஆம் இடத்துல இருக்கிறப்போ ஒரு பகை விரோதத்தை நினச்சி நீங்கள் கற்பனை பண்ணுவீங்க. பொதுவாகவே நீங்கள் புத்திசாலிகள். பாசிட்டிவ்ங்கிறது புத்திசாலித்தனம், நெகட்டிவ்னாக பயம். இதில் 6ஆம் இடத்துல போய் கொஞ்சம் மறையிறது இன்னும் கொஞ்சம் பயத்தை ஏற்படுத்தும். அது ஒரு பகை வீடாகவும் இருக்குது. அந்த புதன் கேட்டை நட்சத்திரத்திலேயே இருக்கிறது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீக்காகும். ஒரு 5, 9 நட்சத்திரத்தில் தான் இருந்தால் பகை இருந்தாலும் அதிர்ஷ்டமாக வந்துடும். இப்போ உங்களையே நீங்கள் போட்டு குழப்பிக்குவீங்க, பயப்படுவீங்க, நம்மளால் முடியுமா, செய்ய முடியுமான்னு. அதனால் முயற்சிகளை கைவிடுற மாதிரிலாம் வாய்ப்புகள் வரும். அதை தவிர்த்துக்கணும். அதை தவிர்க்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களுக்கு லக்னத்துக்கு 5 குடையவன் as well as 9 குடையவன் 2 பேரும் சேர்ந்து 9ஆம் இடத்துல இருக்காரு. அதனால தான் கடந்த இதில் முயற்சிகள் வெற்றியாகும் ஆண்டுன்னு இருக்கேன். இப்போ ஏன் சார் 4வது ரேங்க் கொடுக்குறீங்க, கன்ஃபியூஸ் ஆகுதே அப்படின்னு தோணும். இந்த மாதிரி பகை, விரோதம், பிரச்சனைகள், பாதகங்கள் வந்தாலும் விடாமல் முயற்சி பண்ணணும். அதனால தான் டைட்டிலே பகை பாதகம் வழி கற்றுக்கொள்ள போகும் ராசிகள் இருக்கேன். ஏன்னா இந்த சனி பகவான் 10ல் இருக்கிறது ஓரளவு வலிமை தான். பொதுவில் பாவிகள் 3, 6, 11 இருந்தால் நல்லது. 10ஆம் இடமும் உழைப்புக்குரிய கோள், விடாமல் நீங்கள் உழைக்கணும். அண்டு ராகு 9ல் இருக்கார். ஏதோ ஒரு ஆன்ம சாதனை பண்ணிக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். அலட்சியமாக விட வேண்டாம். ராகு காற்றுக்கு உரிய வாயு கோள். ஸோ அது 9ல் இருக்கிறப்ப இந்த மெடிடேட்லாம் பண்ணுறப்ப இப்போ இந்த சக்தி, பிராண சக்திலாம் இந்த தச வாயுக்களும் உடம்புல நல்லா சீராக இருக்கும்.
அது வந்து பயத்தை போக்கும். தைரியமா நீங்க வந்து வேலை பார்க்கறதுக்கான தன்மையை கொடுக்கும். அண்ட் 2ஆம் இடத்தில் செவ்வாய் இருக்கிறார். நீச்ச வக்ரமாக. அவரு 11ஆம் இடத்ததிபதியாவும் வர்றார். 6, 11 கூடையவர். அவர் 2ல இருக்கிறப்ப, ஏதாவது ஓட்டவாய் மாரி ஏதாவது பேசி, பகை விரோதத்த வரவழைச்சுக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அதுக்காக நீங்க பொதுவிலே பயப்படுறவங்கங்கிறதால, நீங்க விட்டுறக்கூடாது. விடாமுயற்சி பண்ணணுங்கிறதுக்காக தான் நான் அந்த அறிவுறுத்தல குடுத்துருக்கேன். பட் 11ஆம் இடத்ததிபதி 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப, நல்ல லாபங்கள் வரும், தன வருவாய் வரும். ஏன்னா, பெரிய அளவுக்கு அது நல்லது. 2ஆம் இடத்ததிபதி 11ல இருக்கிறப்ப நல்லது. 11ஆம் இடத்ததிபதி 2ல வர்றப்பயும் நேம் ஃபேமோடைய தனம் வரும். ஸோ இந்த தன்மை இருக்கு. அந்த 5வது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு ராகு கேது ஃபேவரபிளா ஆயிடுறது, சனி பகவான் 10ஆம் இடத்துல இருக்கிறது. அதனால தான் உங்களுக்கு 55% மார்க் கொடுத்துருக்கேன். பட் இதில் 4th ரேங்க் ஏன் கொடுத்துருக்கேன்னா, பயத்தில் நீங்கள் விட்டுறக்கூடாது. தைரியமாக முயற்சி பண்ணணும். நான் ஏற்கனவே அதான் விளக்கம் கொடுத்தேன். லக்னம்னா உதயம் அண்ட் 7ஆம் இடம்னா அஸ்தமனம்னு. 3ஆம் இடத்ததிபதி வீரியம், தைரியத்துக்குரியவர் அஸ்தமன ஸ்டேஜில் போய் இருக்கிறப்போ கொஞ்சம் வீக்காக இருக்கும். மற்றவங்களை நம்பியே செய்கிற மாதிரி ஆகும். பட் கடவுள் மேலே பாரத்தை போட்டு அஸ்ட்ரோமைன் தெரபி அன்புள்ளங்கள் அந்த ஜெப தியானத்தும் பண்ணிட்டு அப்படி களத்தில் இறங்குறப்ப உங்களை விட பெரிய ஆட்கள் ஒத்துழைப்புக்கு வருவாங்க. இந்த ஆண்டு நான் சொன்ன மாதிரி முயற்சிகளை கைவிடவே கூடாது. ஏன்னா பகை பாதகம் வரும், பயந்துட்டு விட்டுறக்கூடாது. ஏன்னா அதில் தான் அதை கற்றுக்கொள்ள போகும் ராசிகள்ங்கிறப்ப சொல்கிறப்ப பகை பாதகத்தை எப்படி டீல் பண்ணணும், டீல் பண்ணி வெற்றியாக மாற்றணும் அப்படிங்கிறது உங்களுக்கு இந்த ஆண்டு கிடைக்கும். அடுத்து பகை பாதகம் வழி கற்றுக்கொள்ள போகும் ராசிகளில் 2ஆவதாக வர்றது கும்ப லக்னம் அண்டு கும்பராசி அன்புள்ளங்கள். அது மாதிரி இந்த ஆண்டு பகை அண்டு பாதகங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகம். ஏன் அதை மாதிரி சொல்கிறேன்? ஆனால் நான் கடந்த அறிவுறுத்தலில் உங்களுக்கு கொடுத்துருப்பேன், சுப நிகழ்வுகளுக்கான ஆண்டு அப்படின்ட்டு இருப்பேன். ஏன்னா குரு பகவான் 5ஆம் இடத்துல இருக்கார். 2, 11 கூடையவன். தன லாபாதிபதி 5ல் இருக்கிறப்ப என்ன மனசில் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நடத்தி காட்டுவீங்க. அதுக்கு தேவைக்கான பொருளோ எதுவும் வந்து ஈஸியாக கிடைக்கும். பொருளுக்கு பற்றி கவலையே கிடையாது. செலவு பண்ணுறதுக்கோ பெரிய அளவுக்கு ஏனிங்கனாக்கா நினச்சிங்கன்னா அது கிடைச்சிரும். பெரிய லாபங்கள். ஏன்னா 11ஆம் இடம்ங்கிறது தன அந்த லாபத்தை குடிக்கும். 2ஆம் இடம் தனம். தன லாபங்கள் எக்ஸலண்ட்டாக வரும். அதனால தான் அதை வச்சு நீங்கள் குரு 5ல் இருக்கிறப்ப இந்த சுப நிகழ்வுகளை நடத்திக்கணும். அதனால தான் சுப நிகழ்வுகளுக்கான ஆண்டுன்னு அங்கே அறிவுறுத்தல் கொடுத்துருப்பேன். இருந்தாலும் அங்கே 55% உங்களுக்கு பர்சன்டேஜ் கொடுத்துருப்பேன். இப்போ என்ன சார் எனக்கு 4th ரேங்கை போட்டு பயமுறுத்துறீங்க, குழப்புறீங்க அப்படிம்பேன். அதில் தான் அந்த தெளிவு வரும். அந்த பலன் கிடைக்கும். எப்போ கிடைக்கும் அப்படின்னா, இந்த பகை பாதகம் வழி பிரச்சனைகளை சந்தித்து அதில் கற்றுக்கொண்டு தான் நீங்கள் பெரிய ஆளாக முடியும். அப்போ தான் சுப நிகழ்வுகள் சும்மா கிடைக்காது அப்படிங்கிறது புரிஞ்சிக்கணும். அதுக்காக தான் 4th ரேங்க் உங்களுக்கு இறக்கியிருக்கேன். கும்ப லக்னம் ஏன் 4th ரேங்க் இறக்குற அப்படின்னாக்கா, உங்கள் லக்னாதிபதி ராசி அதிபதி ஜென்ம சனியாக இருந்தவர் இப்போ பாத சனியாக மாறுவார். 3ஆவது மாதத்திலேயே 30/3/2025 அன்று 2ஆம் இடம். 2, 7 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அது மாரகஸ்தானங்கள்பாங்க. 3ஆவது சுற்றாக இருந்தால் மாரகத்திற்கு ஒப்பான கண்டங்களை கொடுத்தெல்லாம் ஆயிலுக்கு பங்கம் வர்ற மாதிரிலாம் பண்ணுவாங்க. சாதாரண 2 சுற்றுன்னா அது பொங்கு சனிம்பாங்க. மிடில் ஏஜில் வரும். அது பெரிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்கும். ஆனால் ஆரம்பத்தில் பிரச்சனைகள், நல்ல கண்டங்கள், சிக்கல்கள், பகை, பாதகங்கள் இதெல்லாம் கொடுத்து தான். ஏன்னா நீங்கள் இன் ஃபியூச்சர் அது சனி பகவான் கொடுக்குறப்ப இதெல்லாம் எப்படி சமாளிக்கிறதுங்கிற அந்த நாலேஜ் 7.5 அதுதாங்க. 7.5 சனியில் உங்களை பண்படுத்துவார். அது நீங்கள் புண்படுத்துறதா நினச்சிக்குவீங்க. அது 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். இந்த கடைசி ஒரு 6 மாதம் அதாவது சனி பகவான் வந்து 7.5ஐ முடிக்கும் தருவாயில் அப்படி அபரிமிதமாக நன்மைகளை செய்துட்டு போவார்.
பட் 3வது மாதம் தான் அவர் போகிறதால ஒரு 1.5-2 வருஷங்கள் சிக்கல்கள் வரும். அதில் இந்த 2025ஆம் ஆண்டு 2ஆம் இடத்துல இருக்கிறப்ப அவனே 12ஆம் இடத்ததிபதியாகவும் வர்றதால விரயங்கள், நிம்மதி, சந்தோஷம் போகிறது, பேரு கட்டுற மாதிரி ஆகிறது, ஏதாவது பகை பாதகம் வந்துருமோன்னு பயப்படுறது, இதெல்லாம் இருக்கும். ஏன்னா பாதகாதிபதியான இந்த சுக்கிரனும் லக்னத்திலே இருக்க புத்தாண்டு அன்று சனி பகவானோடு சேர்ந்து இருக்க 30/3 அன்று சனி பகவான் அப்புறம் மாறுவார். கும்பத்திலிருந்து மீனத்திற்கு இடப்பெயர்ச்சி ஆவார். ஸோ இருவரும் அந்த புத்தாண்டு அன்று சேர்ந்து இருக்கிறதால பாதகாதிபதி மிதுனத்துக்கும் பாதகாதிபதி லக்னம் ராசிலேயே இருந்தார். அதே மாதிரி கும்பத்துக்கும் இருக்கார். அந்த பாதகாதிபதி இருக்கிறதால அவங்க மற்றவங்களை நம்பின்னு நீங்கள் தற்பெருமையாக நீங்கள் ஒரு பெருசாக செய்யணும், சுப நிகழ்வுகளுக்கான ஆண்டுன்னு சொல்லியிருக்கேன். அளவோட செய்ய வேண்டியது செய்யுங்க. ஓவர் ஆடம்பரம், ஓவர் இது வேண்டாம். ஏன்னா அறியாமையால் அதை மாதிரி செஞ்சு பேரை கெடுத்துக்கிறது, தன விரயத்தை ஏற்படுத்தி கொள்வது அப்படின்னு இந்த 2025ஆம் ஆண்டு வரும். அதில் கவனமாக இருக்கணும். அதனால தான் கும்பத்துக்கு இந்த 4th ரேங்க் போட்டிருக்கேன். ஆனால் உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு 5 கூடையவன், இந்த பூர்வ புண்ணியாதிபதி பூர்வ பாக்கியாதிபதியை பொறுத்து தான் பலன்கள் மாறும். இந்த மேஜர் கோள்கள் சம் நெகட்டிவாக கொடுத்தாலும் தப்பிச்சு வந்துடுவீங்க. இப்போ அந்த லக்னம் அண்ட் ராசிக்கு 5 கூடைய அந்த புதன் 10ஆம் இடத்துல இருக்கிறது சூப்பர். அதனால தான் உங்களுக்கு கடந்த இதில் பார்த்தீங்கன்னா 55% நன்மைகள் அப்படின்னு போட்டிருப்பேன். சுப நிகழ்வுகள் நடக்கும்னு போட்டிருப்பேன். இப்போ லக்னத்துக்கு 5 கூடையவன் 10ல் இருக்கிறப்ப அதுக்கு 4லையும் ஒரு கோள் இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்பவன்னு உங்களுக்கு ஒரு அட்ஜெக்டிவ் கொடுக்கணும். நினைத்ததை முடிக்கிற ஆளுன்னு. இந்த ஆண்டு நினைத்ததை முடிப்பீங்க. ஆனால் கொஞ்சம் அளவோட செலவு பண்ணிக்கணும். பெரிய பாதகங்கள், பகை, விரோதம் வராதபடியும் வந்தாலும் அதுலேருந்து கற்றுக்கிற மாதிரி பயந்து வித்ரா பண்ணிடக்கூடாது. அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நல்லது. அண்டு உங்கள் லக்னம் அண்ட் ராசிக்கு 9ஆம் இடத்ததிபதி அதிபதி 9 லக்னாதிபதியோடு சேர்ந்து லக்னத்திலேயே இருக்கிறது நல்ல. இப்போ மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா பாதகங்கள் தவிர்க்கப்படும். நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். நல்ல மெடிடேட் பண்ணிட்டீங்கன்னா கோள்கள் பெருசாக கெடுக்க முடியாதுன்னு இருப்பேன். அந்த லக்னத்திலேயே அந்த 9ஆம் இடத்ததிபதி இருக்கிறப்ப நீங்கள் மெடிடேட் பண்ணிங்கன்னா அது டக்குன்னு பற்றிக்கும். அந்த உணர்வு இருக்கும். உடம்புல அந்த அதிர்வுகளை உணர முடியும். உங்களுக்கு தோன்றது நடக்கும். அந்த மாதிரி இருக்கும். ஸோ 2025 ஏன்னா இது முகூர்த்தம் போல தாங்க. அந்த டயத்தில் அந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது எப்படி இருக்கோ அது அப்படியே அதற்கான பலன்கள் அந்த ஆண்டு முழுவதும் உங்களுக்கு நடக்கும். ஸோ நீங்கள் நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. நிறைய சுப நிகழ்வுகளை தெளிவாக, ஆடம்பரம், வெட்டி செலவு இல்லாமல், பகை பாதகங்கள் வந்தாலும் அதுலேருந்து கற்றுக்கிற மாதிரி ஒரு சூப்பர் ஆண்டாக மாறும். இதை நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேணாம். பொதுவில் மேலோட்டமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த வீடியோவும் பார்த்துட்டு இதையும் பாருங்கள். அதில் வித்தியாசம் என்ன சார், அதில் அப்படி சொல்கிறீங்க, அதில் நல்ல இதுன்னு போட்டிருந்தீங்க, இதில் 4th ரேங்க் கொடுக்குறீங்கம்பீங்க. ஸோ இந்த சோதனைகள் வந்தாலும் நீங்கள் விடக்கூடாதுங்கிறதுக்காக தான் அந்த 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 இதை சரியாக உணர்ந்துக்கணும். பகை பாதகங்கள் வரும், அதுலேருந்து நம்ம கற்றுக்க போகிறோம். அப்படிங்கிறப்ப மிதுன லக்னம் முயற்சியை கைவிடக்கூடாது. கும்ப லக்னம் இந்த சுப நிகழ்வுகள் நடத்துறதுல தைரியமாக ஒரு என்ன சொல்கிறது, உற்சாகமாக அளவான தேவையான விஷயங்களுக்கு செலவு பண்ணிக்கலாம். அதில் கணக்கு பார்க்கக்கூடாது. அனாவசியம் ஆடம்பரத்தை தவிர்த்துக்கணும். அடுத்து பகை பாதகம் வழி கற்றுக்கொள்ள போகும் ராசிகளில் மீன லக்னம் அண்ட் மீன ராசி வருது. மீன லக்னம் அண்ட் மீன ராசிக்கு நான் முன்னமே அந்த 2025 அறிவுறுத்தல் கொடுக்குறப்பயே 40% நன்மைகள் தான் கொடுத்துருப்பேன். வித்தை திறமைக்கு அவன் அருள் தேவைக்குரிய ஆண்டுன்னு கொடுத்துருப்பேன். வித்தை திறமைக்கு அவன் அருள் தேவை அப்படிங்கிற அதற்கான ஆண்டாக இருந்துச்சு அப்படின்ட்டுருக்கேன். அப்போ கடவுள் பக்தி வச்சுக்கம். இது நான் ஏற்கனவே இன்ட்ரோடக்ஷனில் சொன்ன மாதிரி கோச்சார ரீதியான பலன்கள்ங்கிறது ஒரு 25-30% தான் நடக்கும். பிறப்பு ஜாதகத்தின் அடிப்படையில் தான் அது 70-75% நான் அந்த பலன்கள் பலிதமாகும். ஆக பிறப்பு ஜாதகம் முக்கியங்கிறது புரிஞ்சுக்கங்க. பட் கோச்சார ரீதியாக வீக்காக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கிட்டு கொஞ்சம் கண்ட்ரோலாக நடந்துக்கணும்.
அதனால தான் உங்களுக்கு 4th ரேங்க் அந்த பகை பாதகம் வழி கற்றுக்கொள்ள போகும் ராசிகள்னு கொடுத்துருக்கேன். ஏன் அது மாதிரி கொடுக்குறேன் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்க லக்னாதிபதி குரு பகவான் வக்ரம் பெற்று போயிருக்க. அப்ப ஒரு குடியாரர போல பிஹேவ் பண்ண வைக்கணும்னு நான் பல வீடியோஸில் சொல்லியிருப்பேன். குருனாலே அறிவு, ஒழுக்கம், பெரிய ஆளுங்க. அதுக்கு மாறாக நடக்கிற மாதிரி வக்ரம்ங்கிறப்ப சூழல் என்ன பண்ணுறது, நெருக்கடி இல்லை என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வரும். அது மற்ற 5, 9 உங்கள் பிறப்பு ஜாதகத்தில் பார்த்தா தான் கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களேன்னு சொல்கிற மாதிரி இருக்கும். இல்லாட்டி மீன லக்னம் மீன ராசி கொஞ்சம் சுயநலமா, ஏன்னா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் தன்னுடைய நிம்மதி சந்தோஷம் கெடக்கூடாதுங்கிறதுல குறியா இருக்கக்கூடிய ராசி மீன லக்னம் மீன ராசி. அப்போ அந்த குரு பகவான் 3ஆம் இடத்துல வக்ரம் பெற்று போயிருக்கிறப்ப ஒரு தைரிய குறைவு வரும், என்ன நடக்குமோன்னு. அண்டு பாதகாதிபதியான புதன் 4, 7 கூடைய புதனும் 9ஆம் இடத்துல இருக்கார். 1, 5, 9ல் உள்ள கோள்கள் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும். இப்போ 9ல் பாதகாதிபதி இருக்கிறப்ப ஏதாவது பாதகம் நடந்துருமோ, பிரச்சனை ஆயிடுமோ, யாரை நம்புறதுன்னே தெரியல, சொந்தக்காரங்களும் சரியில்லை, சொந்த பந்தங்களும் கூட இருக்கிறவங்களும் சரியில்லை, நம்மளுக்கு இந்த வித்தை திறமையும் பலிதமாக மாட்டேங்குது, அப்படிலாம் ஒரு போராட்டம் இருக்கும். இந்த குரு பகவானும் 5வது மாதம் 15/5/2025 அன்று 3ஆம் இடத்திலிருந்து 4ஆம் இடம் அர்த்தாஷ்டம குருவாக போகிறார். அதனால தான் இந்த ஆண்டு ஏதாவது வித்தை திறமையை காட்ட முடியாது, சிக்கலாகிற மாதிரிலாம் வரும். அர்த்தாஷ்டம குரு அவ்வளவு நல்லதை செய்யாது. ஆனால் இந்த லக்னத்துக்கு 5 கூடைய அந்த சந்திரன் 10ஆம் இடத்துல இருக்கிறது சூப்பர். அவன் யாரு கூட சேர்ந்திருக்கான், 6ஆம் இடத்ததிபதியோட சேர்றான். அதனால தான் ஏதாவது பகை வந்துருமோ, அதை பற்றி கவலைப்படக்கூடாது. பகை பாதகம் வர்றது நீங்கள் கற்றுக்கிறதுக்காக வர்றதுங்கிறது புரிஞ்சிக்கணும். ஏன்னா லக்னத்துக்கு 5 கூடையவன் 10ல் இருக்கிறப்ப நினைத்ததை முடிப்போன்னே சொல்லணும். ஏன்னா அதற்கு 4லேயும் ஒரு கோள் இருக்கு. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் நினச்சதை அடைகிற மாதிரி இருக்கும். பட்டு நெகட்டிவாக இருக்குது, ஏன்னா மேஜர் கோள்கள்லாம் வீக்காக இருக்குது. பட் 5, 9 அதான் இன்ட்ரோடக்ஷன்லேயே சொன்னேன். 5ஆம் இடத்ததிபதி சந்திரன் 10ல் இருக்கிறது சூப்பர். அண்டு லக்னத்துக்கு ராசிக்கு 9 கூடையவன் நீச்ச வக்ரம்னு உச்ச பலனை கொடுக்குறாரு. 5ஆம் இடத்துல இருக்கிறது சுமார் தான், ஏன்னா கோணாதிபதி கேந்திரத்தில் இருந்தால் நல்லது, இது கோணத்திலே இருக்கிறது பரவாயில்ல, ஆனால் உச்ச பலனை கொடுக்கும். புத்தியில் உங்கள் காரியத்தை முடிக்கணுங்கிறதுல அந்த வித்தை திறமைக்கு அவன் அருள் வேண்டும்னா நல்லா மெடிடேட் பண்ணிக்கணும். எல்லாம் கடவுள் பார்த்துக்குவார்னு உங்களுக்கு தெரிஞ்சதை செஞ்சிடணும். குழப்பிக்கிட்டு டென்ஷன் ஆகிக்கிட்டு இது பண்ணக்கூடாது. ஏன்னா உங்களுக்கு 3 கோள்களுமே இப்போ குரு லக்னாதிபதியும் இந்த மேஜர் கோளாக வரக்கூடியவர் வீக்காக இருக்கார். அண்டு சனி பகவானும் ஜென்ம சனியாக வந்து படுத்த போகிறார் 30/3/2025 விரைய சனியிலிருந்து. ஸோ சனி பகவானும் சரியில்லை. இப்போ ராகு கேது இப்போ லக்னத்திலேயே இருக்கிறது 19/5/2022. அப்போ கும்ப ராகுவாக வரார். 6ஆம் இடத்துல அந்த கேது வர்றது கொஞ்சம் ப்ளஸ். கேது யாரு அப்படின்னாக்க உங்களுக்கு இந்த செவ்வாய் போன்று, கேது செவ்வாய் போன்று வேலை பார்ப்பாருன்னு. அது பூர்வ பாக்கியாதிபதியாக வர்றதால ஏதோ கடவுள் மேலே பாரத்தை போட்டு அதனால தான் அவன் அருள் தேவைன்ட்டேன் செய்கிறப்ப அந்த காரிய வெற்றி வந்துடும். நீங்கள் ரொம்ப உங்கள் அறிவை வச்சுட்டு யோசிச்சிங்கன்னா குழப்பம்தான் மிஞ்சும். செயல்பாடுகளில் ஒரு தெளிவு இல்லாமல் சிக்கல்கள் பிரச்சனைகள் வர்ற மாதிரி வந்துடும். ஸோ இந்த மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்கள் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். 5, 9க்குரியவர்கள் நல்லா இருக்காங்க. மேஜர் கோள்கள் கெடுறதால தான் உங்களுக்கு நான் 40% அப்படி கொடுத்துருக்கேன். அதை புரிஞ்சிக்கணும். பட் லக்னத்துக்கு 5, லக்னத்துக்கு 9 தான், அதான் இன்ட்ரோடக்ஷனில் சொல்லியிருக்கேன். அதனால் இப்போ நல்ல தசாபுத்தி நடக்கக்கூடிய மீன லக்னம் அண்டு மீனராசி அன்புள்ளங்களுக்கு சூப்பராக இருக்கும். உங்கள் வித்தை திறமையை காட்டுவீங்க. ஆனால் கண்டிப்பாக மெடிடேட் பண்ணிக்கணும். மேஜர் கோள்கள் கெடுது இல்லையா, அதிர்ஷ்டம் வரணும்னா அவன் அருள் வேண்டும். உங்கள் வித்தை திறமையை வச்சு உங்கள் வித்தை திறமை எல்லாமே லிமிட்டட் தான். அவன் அருள் இருந்தால் தான் அன்லிமிட்டடாக கிடைக்கும். அதனால தான் பகை பாதகம் வழி கற்றுக்கொள்ள போகும் ராசிகளில். ஏன்னா பாதகாதிபதியும் 9ல் இருக்கிறப்ப பாதகங்களில் ஒரு கவனம் வரும்.
அண்ட் 2 9க்குரியவர்கள் அவன் வலுக்கிறது சூப்பர். 5, 9 வலுக்கிறதால நல்ல தசாபுத்தி நடக்கக்கூடிய மீன லக்னம் அண்ட் மீன ராசி அன்புள்ளங்களுக்கும் இந்த 2025 ஒரு நல்ல பொற்கால ஆண்டாக இருக்கும். மிகவும் சிறப்பாக இருக்கும். ஆனா இப்ப கெட்ட தசாபுத்தி நடக்குது அப்படின்னாக்க நான் சொன்னபடி வித்தை திறமைக்கு அவன் அருள் தேவை. அது வெளிப்படுத்தவே சூழலுக்கு அவன் அருள் இருந்தாதான் அதுக்கேற்ற சூழலமையும் வித்தை திறமையை காட்ட முடியும். ஆனா பகை, விரோதம், பாதகம் கண்டிப்பாக வரும். அதுல கவனமா இருக்கணும், விட்டுறக்கூடாது. நல்ல மெடிடேட் பண்றவங்க பயப்படவே மாட்டாங்க. எல்லாம் அவர் பார்த்துக்குவார் அப்படின்ட்டு அவங்க பாட்டுக்கு முயற்சி பண்ணுவாங்க. பெரிய அளவுக்கு அதிர்ஷ்டம் வரும். 6ஆம் இடத்ததிபதி 10ல் இருக்கிறப்ப தான் தொழில் வேலை ரீதியாக எங்க மரியாதை குறைவு வந்துருமோ, சிக்கல் ஆயிடுமோ, பெரிய மனிதர்கள்ட்ட பகை விரோதம் வந்துருமோலாம் பயப்படுவீங்க. தேவையில்லை. நல்லா மெடிடேட் பண்ணிக்கங்க. மேஜர் கோள்கள் வீக்காக இருந்தாலும் 5, 9க்குரியவர்கள் வலுக்கிறாங்க. இந்த புத்தாண்டு பிறக்கும் பொழுது உங்களுக்கு இது ஒரு நல்ல சிறப்பான ஆண்டாகவே அமையும். நன்றி அன்புள்ளங்களே. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அன்பு டாக்டர் குழந்தை ஆறு கணேசன். நன்றி, வணக்கம்.